இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது வெள்ளை பணியாரமும் மிளகாய் துவையலும் அரைக்க போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 1 கிளாஸ் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அது வந்து தலை தட்டி எடுத்திருக்கேன். கோபுர அளவுக்கு எடுக்கலை. இப்போ உளுந்து வந்து அந்த கோபுரம் அளவுக்கு வைக்க போகிறேன். அந்த அரிசி மேலே உளுந்து எடுக்க போகிறேன். கோபுர அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் எப்போவுமே 3 மணி நேரம் ஊற வைப்பேன். நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ வந்து இது ஊறட்டும். நம்ம வந்து மிளகாய் துவையல் வந்து அரைக்க போகிறோம். அதுக்கு ரெடி பண்ண போகலாம். இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து தேவையான அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. காரத்துக்கு வந்து வரமிளகா எடுத்திருக்கேன். ஒரு சொலை வந்து புளி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துகிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். சின்ன ஜாரில் போட்டு நல்லா நைஸாக எடுத்திருக்கேன் நான். இப்போ வந்து நமக்கு மிளகாய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியும் பருப்பும் நமக்கு 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நான் ஜாரில் இருக்கு இல்லையா, மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இது வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ வந்து நமக்கு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து 1 பை 1 போட்டு எடுக்க போகிறோம். இப்போ வந்து வேறு பாத்திரமாக இருந்தால் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த முறுக்கு போடுற பாத்திரமாக இருந்தால் நிறைய போட்டு எடுத்துடலாம். நம்ம வந்து குழி சட்டிங்கிறனால ஒன்றா போட்டு எடுக்க போகிறோம். இப்போ வந்து அந்த வெள்ளை பணியாரம் பாருங்களேன், அதுவாக எலும்பி வரும். நம்ம வந்து கீழேலாம் கரண்டி கொடுத்து தூக்கி விட தேவை கிடையாது. இதுதான் நமக்கு நல்ல பதம். நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து எப்போவுமே கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொன்றா போட்டு எடுக்க போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக வச்சுருந்தோன்னா உள்ளே வேகாமல் இருக்கும், கீழே வந்து பாத்திரத்தில் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால எண்ணெய் காஞ்சோன்னே ஊற்றிட்டு, மாவு ஒரு கரண்டி ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுக்கிறோம். அதனால தான் நமக்கு ஒட்டாமல் வருது. இப்போ வந்து இந்த மாவில் வந்து நான் எதுவுமே கலக்கலை. அதாவது என்ன சொல்கிறேன்னா, சோடா உப்பு இருக்குது இல்லையா, அது வேணும்னா நீங்கள் ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க. நான் அது போடலை. நான் வெறுமனே இப்போ உங்கள்கிட்ட நான் எப்படி வீடியோவில் எடுத்துருக்கனோ அதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். சோடா உப்பெல்லாம் நான் கலக்காமே நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒன்றா போட்டு எடுத்துடுறோம். இப்போ வந்து நான் என்ன சமையல் பண்ணாலுமே, இப்போது எண்ணெய் பாத்திரம் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சாமிக்கு தான் நைவேத்தியம் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் டேஸ்ட் நான் பார்ப்பேன், உப்பு இருக்கா என்னன்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்களும் பண்ணிக்கங்க. இப்போது வந்து நமக்கு வந்து வெள்ளை பணியாரமும் மிளகாய் துவையலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.